இளையராஜா பத்தி சொல்லும்போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்துட்டு அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்னடா இப்படி பண்ணிட்டியடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த இவனுக்கும் மரியாதை குறவில்லை, வேற மாதிரியான மீனிங் இதில் தவறு இருக்குது. அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்போ கடவுளை கூட நம்ம அவன் சொல்லுவோம், ஏடா இப்படி என்னை வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமியை சொல்லுவோம்ல. அவர் ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். ஏன்னா நீங்கள் அவர் மரியாதைகள்லாம் தாண்டினவர், அவர் அந்த அர்த்தத்தில் அது சொல்லலை. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஏன்னா இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க்கு அப்பவும் இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு, கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நல்லா தான் வரும், கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து 50% கம்மியாக இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ண உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க 2 பேருக்கும், அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும், என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு, முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வாங்க உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷாட்டை நடிச்சுட்டு நேராக எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோமனா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸாக அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகர்தண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. இடத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், சினிமோட்டோகிராஃபி டீம்லேருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றது பார்க்கும்போது தான் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அதை 4 பேர் கமெண்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இப்போ நான் நடிச்சிருக்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு, அவரும் குடும்பஸ்தன் தான். நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே குடும்பஸ்தன் தான். எல்லாரும் சொல்லுவாங்க பவர் நிறையா இருந்தால் கூட நாடு நல்லா இருக்கும், பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குறது யாரு? ஒரு குடும்பஸ்தன். ஸோ குடும்பஸ்தன் தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. புஷிங் ஃபேக்டர்ஸ். எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான, எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் தான். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விருந்து போல் இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்.